எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்கல, அப்ப அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்களா? இல்ல, எல்லா வேலையும் செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா வர வைஃப்க்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவோம். சார் சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார்? இதோட பாத்தீங்கன்னா சமைக்கிறது பெண்கள். ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஏதோ ஒண்ணுனா சமைச்சிக்கலாம். நீங்க வந்த அப்புறம் அவங்க சமைக்கணும்னா இப்போ டெய்லி அதே பண்ண சொல்றீங்களே. அப்புறம் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க மாமியார், அது நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து ரீலுக்கு வேணா செட் ஆகல சார், ரியலுக்கு செட் ஆகாது. இப்போ இந்த பொண்ணு இந்த கேள்வி எழுப்பிட்டாங்க, ஒரு ஃபியூச்சர் மருமகள் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியோ அவங்க சந்தோஷப்படுற மாதிரியோ என்ன பதில் உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லலாம். பீஸா பர்கரும் உங்களோட சேர்த்து நாங்க நல்லா சாப்பிடுறோம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு நாங்க நல்லா மாத்திக்கிறோம். இது குழந்தை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டே வாமா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ஓகேடா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். ஓகேவா? இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள விசுவாச மாமியார். எனக்கு வரப்போகிற மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதை போலவே எனக்கு வரப்போகிற மாமியார் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்படி இருக்கணும். இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. மை ட்ரீம் மாமியார், அதுதான் இன்றைக்கு நீ ஆனா பேச இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால மை ட்ரீம் மருமகள் அப்படிங்கிற காலகட்டம் போய் இன்னைக்கு மை ட்ரீம் மாமியார். ஐயோ மீண்டும் மீண்டுமா? வேற யாருக்கெல்லாம் மை ட்ரீம் மாமியார்ங்கறத கேட்கவே வருத்தமா இருக்கு. நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படுறோம். உங்களுக்கு போச்சே. கண்டிப்பா இது ஒரு நியாயமான வருத்தம். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. எங்க மாமியாரு அவங்க நினைச்ச மாதிரி எங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. எங்களுக்கு இப்ப அந்த சான்ஸ் எதுக்குமே இல்லாம பண்ணிட்டாங்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. ஒரு சில பேட்ச் இக்கட்டான பேட்சா மாட்டிக்கும். அதுல மாட்டிக்கிட்ட பேட்ச் நீங்க. அதாவது என்னன்னு கேட்டா உங்களுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா உங்க காலம் வர்றப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அதாவது பெண் பார்க்க வருகிற போது பாட்டு பாடுவாங்க, நடந்து வாம்பாங்க, அப்புறம் எங்க பேசுவாங்க, சிரிம்பாங்க. ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி இது என் மாமியார் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற காலகட்டம், அந்த காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அப்ப நீங்க இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தா சொல்லலாம், இதெல்லாம் பண்ணிக்காமீங்க அப்படின்னா அவங்க கேட்கலாம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்தபோது ஐ டைரக்ட்லி ஆஸ்க்ட் ஹர், இந்த மாதிரி சமைக்கிறீங்களா, நல்லா சமைப்பீங்களா, மீன் குழம்புலாம் வைக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா, குடல் குழம்பு வைக்க தெரியுமா, இங்க யாருக்கு நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும், ஒழுங்கா சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆனா பாவம் மாமியார்கள்லாம் எதிர்க்கவே இல்லை. எனக்குலாம் தெரியுங்க. எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா, நல்லா உங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியுமான்றதான் பிரச்சனை. அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்குற உம்மா தெரியாது. இந்த மாமியார் ஓகேயா, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு வேண்டாம். கேள்வியே கேட்க கூடாதுன்னா வாழவே முடியாதுமா. கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். இப்போ நான் கேக்குறேன், சமைக்குவீங்களா, நல்லா சமைக்குவீங்களானா, அதுல சமைக்குவீங்களா, இது என்ன லாங்குவேஜ் இது? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. அவங்க கேட்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது சொல்லுங்க. இதே நான் மாமியாரா இருந்தா ஐ வுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹர், உனக்கு என்னமா பிடிக்கும். ஐ நோ ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப இந்த பொண்ணு இந்த கேள்வி எழுப்பிட்டாங்க, ஒரு ஃபியூச்சர் மருமகள் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியோ அவங்க சந்தோஷப்படுற மாதிரியோ என்ன பதில் உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லலாம். சொல்றமா சொல்றேன். வாமா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ஓகேடா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். ஓகேவா? ஓகே ஓகே. பீஸா பர்கரும் உங்களோட சேர்த்து நாங்க நல்லா சாப்பிடுறோம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எங்களை நாங்க நல்லா மாத்திக்கிறோம். எங்க குழந்தை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டே எங்களுக்கு அது. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க தோந்துட்டீங்கயா. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள விசுவாச மாமியார். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இதுவரைக்கும் பேசியவர்களுடைய பதிலில் எது உங்களுக்கு கன்வின்சிங், எது ஓகே? கிரே சாரி. ஏம்பா சாமியார் மூக்கு உன்னதாமா குறி வைக்குது, உன்னதா கூப்பிடுறாரு. பாத்தியா போ போ. எல்லாருமே கொஞ்சம் நாட் கன்வின்சிங், பட் அவங்கள்ட்ட எனக்கு ஓரளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கு. அப்படியா? தேங்க் யூ மா. அதுதான் நான் செஞ்சு தரேன். நான் உனக்கும் அடாப்ட் ஆகுறேன். ஏன்னா நானுக்கும் ஐயோ சாரி வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா நீ என்ன பண்ணாலும் சரி, நீங்க பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, வந்தா போதும், அந்த லெவல்ல சொல்றாங்க. உங்களுக்கு அவங்க பதில் தான் கரெக்டா இருக்கா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு பர்சனலா வந்து வாழைப்பழம் மாதிரி பேசுறவங்க கிட்ட நானும் அதே மாதிரி பேசி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க தான் விந்துருவாங்க. நீ திக்கியாவே இரு, நானும் திக்கியாவே இருக்கேன். அதேதான் மாமியாருக்கே நான் மாமியாரா இருப்பேன். அண்ணே இவன் வேண்டாம்னு நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இப்ப அடுத்தது வேற என்ன எதிர்பார்ப்புகள்? ஃபர்ஸ்ட் ஹைட் செக் பண்ணுவேன் சார். ஹைட் செக் பண்ணுவேன். என் ஹைட் இருக்கணும். என்னை விட ரொம்ப ஹைட்டா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இது இருக்கும். ரொம்ப புதிதா இருக்கு. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ என்ன காரணம்? நான் அவங்க கை வாட்டத்துக்கு வச்சிருவாங்க சார். இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பொருள் அவங்க கை வாட்டத்துக்கு வச்சிருவாங்க சார். சத்தியமா நான் வேற மாதிரி நினைச்சேன். வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் யோசிக்குது, ஆனா ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறோம். உப்பு முதல் இங்க வச்சிட்டு நாம எப்படி எடுக்கணும் சார். இது நியாயம். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க செக் பண்ணீங்க, உங்களுக்கு தோதான மாமியார் இங்க யார் இருக்கான்னு. என்ன தேடுறாங்க? எந்திரிங்க, அப்பதான் பார்க்க முடியும். ஏங்க எவ்வளவு காலமா பிள்ளைங்க எவ்வளவு செஞ்சிருக்கு பண்ணிருக்கு பொண்ணு பார்க்க போனா ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்களே. ஆனா சில பேர்லாம் இங்க பக்கா மாமியார், அதனால நீ என்ன எந்திரிக்க சொல்றது? அப்படி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. பிரளயமே வந்தாலும் சரி என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன். லீலா ஆண்டி. லீலா ஆண்டியா? அவங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் பேசிட்டேன். ஓ பேசிட்டு வந்தீங்களா? நல்ல ஜாலியா பேசுவாங்க. ஜாலியா பேசுறாங்களா? என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? இது ஓகே. இது ஓகே. ஆனா பையன் என்ன விட இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு கம்மியா இருக்கணும்னு பேசி கேட்டிருக்கேன். முதல் முறையா மாமியார் இவ்வளவு உயரம் இருக்குன்னு தேத்த இது பண்ணது நீங்க தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு.
எனக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதில் அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர் அவங்களுக்கு ஓகேவா? வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? ஆனா எனக்கு இதுவே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. எதற்காக சோஷியல் மீடியாவில் இருக்கிறீர்கள்னு கேக்குறாப்ல. நாங்க அப்டேட்டா இருக்கணும்னு நினைக்கிறோம்ப்பா. பியூட்டிஷியன் சார், மேக்கப் ஆர்டிஸ்ட். சோ அதனால நிறைய போட்டோஸ் நானும் போஸ்ட் பண்றேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இப்போ எந்த மாமியாரை சூஸ் பண்ணுவீங்க? என்னோட ப்ரொஃபஷன் வச்சு பார்க்கும்போது நான் அவங்க பியூட்டிஷியன் சொன்னாங்கல்ல, அவங்கள நான் சூஸ் பண்ணுவேன். என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். அந்த பொண்ணு உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க மாமியார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ரீலுக்கு வேணா செட் ஆகும்ல சார், ரியலுக்கு செட் ஆகாதுல. இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? ரைட், வேற என்ன மாமியாரை செய்ய சொல்ல போகிறீர்கள்? மூவி டைலாக்ஸ் கேட்பேன் சார். நான் சோனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் சார். ஏ சோனமுத்தா போச்சா? உங்க லாங்குவேஜ் புரியணும்ன்றதுக்காண்டி. எங்க லாங்குவேஜ் புரியணும் அப்படின்னு ஆனா மூவி உங்களுடைய டைலாக்ஸ். எதிர்பார்ப்புகள் எல்லாமே சற்று வித்தியாசமாகவே இருக்கேமா. குமுதா ஹாப்பியா? குமுதா ஹாப்பி என்னாச்சு? யோ இவ என்ன ஆனா உன்னா குமுதாபின்னு சொல்லுங்கறான். இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? பரவாயில்ல, ஏதோ போட்டி நல்லா இருக்கு. அடுத்த டயலாக். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கறேன். அப்பதான் ஆட்டோ முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஓகே? அடுத்து நீயே 2 டயலாக் தான் வச்சிருக்க, உனக்கு 20 மாமியாரா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? சார் ஃப்ளோல வரும் சார். ஃப்ளோல சொல்லுமா, நிறைய வரணும். அடுத்து இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. நீ தான் தைரியமானவளே, சொல்லு பாப்போம். இங்க பயங்கரமா இருக்கப்பா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நீ தான் தைரியமானவளா, சொல்லு பாப்பா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். மருமக வந்து வேட்டி பேசி சிரிச்சிட்டு இருந்தா யாராவது திடீர்னு கெஸ்ட்டுங்க வந்தா நல்லா இருக்காது இல்லைங்க சார். கெஸ்ட் வரையில நல்லா இருக்காதுல. நான் அப்ப பூமர் ஆண்டின்னு சொல்றேன் சார். சாரி எப்படி டிராப் பண்ணிருக்காங்க, எப்படி கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா சுத்தமா எனக்கு கட்ட தெரியாது. சாரி ட்ரே பண்றதுக்காக ஒரு மாமியாரை சூஸ் பண்ண முடியுமாமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நான் பாட்டு பாட சொல்லணும்னு பாட்டு பாட ஆசைப்படுறேன். சொல்லணும். அது ஏனாக்கா நான் வந்து ஒரு சிங்கர், அவங்களுக்கு பாட்டு தெரியணும், அப்படி இல்லைன்னா பாட்டு கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கணும். பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்களே, அப்ப அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கோம். சமைக்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா வர ஒய்ஃப்க்கு கண்டிப்பா நீயும் ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கோம். கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணணும்னா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? சார் சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார்? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம இதுல பாத்தீங்கன்னா சமைக்கிறது பெண்கள். ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஏதோ ஒண்ணுனா சமைச்சுக்கலாம். நீங்க வந்த அப்புறம் அவங்க சமைக்கணும்னா டெய்லி அதே பண்ண சொல்லிடுவீங்களே. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. டிஃபரெண்டா சாப்பிடணும்ல, அதனால அவங்க பையன் சமைச்சா நல்லா இருக்கும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தினமும் நீங்க லேட்டா எழுந்திருக்கீங்க. லேட்டா எழுந்திருக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? காலையில சாப்பிட என்ன வேணும்? 2 வடை ஒரு டீ. கேள்வியே கேட்க கூடாது சார். டீ எடுத்துன்னு வந்து கையில கொடுத்துருங்க. டீ எடுத்தாந்து கொடுத்து. ரொம்ப கோவமா இருக்கே நீ, ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? எப்பயுமே வந்து நைட் லேட்டா தான் தூங்கி காலையில லேட்டா தான் எந்திரிப்பேன். ஐ புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? ஸோ அது என்னோட படிக்கிற காலத்துல இருந்தும் அப்படிதான், ஒர்க்கும் அப்படிதான். பட் ஆனால் அதுக்காக நான் வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுப்பேன். ஸோ என்னை கேட்கவே கூடாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாளையா. இவங்க சொன்னதுல எதெல்லாம் ஏற்புக்குரியது, இதெல்லாம் முடியாது. எதுவுமே ஏத்துக்க முடியாது. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஒரு 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போறவருக்கு நீ 10 மணிக்கு எழுந்து என்ன வேலை செய்வ? அவருக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுப்ப? நிறைய போறாடா. நான் டெய்லி 9 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நீ எழுந்து என்ன வேலை செய்வ? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்ப நான் இல்லாத காலத்துலயும் நீ 9 மணி 10 மணிக்கு எழுந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி ஆகும்? எப்படி அதை கொண்டு போக முடியும் உன்னால? ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.